நவராத்திரி என்பது இந்தியாவில் 9 நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். நவராத்திரி என்பது துர்கா தேவி மற்றும் அவளது 9 வடிவங்களின் கொண்டாட்டமாகும். தேவி துர்காவும் ஆதிசக்திக்கு இணையானவர். ஆதிசக்தி என்றால் ஆற்றல், சக்தி மற்றும் அதிகாரம். ஆதிசக்தி பிரபஞ்சத்தின் பெண் ஆற்றலை கொண்டாடப்படுகிறது. சமநிலையையும் கொண்டு வரும் ஆற்றல். தேவி துர்காவின் 9 வடிவங்கள். நவராத்திரியின் 9 தெய்வங்கள்: மா சைலபுத்ரி, மா பிரம்மசாரிணி, மா சந்திரகண்டா, மா குஷ்மாண்டா, மா ஸ்கந்தமாதா, மா காத்யாயினி, மா காலராத்திரி, மா மகாகௌரி மற்றும் மா சித்திதாத்ரி. நாள் 1. நவராத்திரி கதை. மா சைலபுத்ரி. மா சைலபுத்ரி என்பது நாட்கள் நீட்டிக்கும் இந்து பண்டிகையான நவராத்திரியின் முதல் நாளில் வழிபடப்படும் தெய்வம். சைலபுத்ரி என்றால் மலைகளின் மகள் என்று பொருள். அவள் சைலபுத்திரியாக பிறப்பதற்கு முன் அவள் சதியாக பிறந்தாள். பிரம்மாவின் மகன்களின் ஒருவரான தஷ பிரஜாபதியின் மகள் சதி காதலித்துக் கொண்டிருந்தாள். அவள் உண்மையில் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் அவளுடைய தந்தை தட்ச பிரஜாபதி இந்த திருமணத்திற்கு முற்றிலும் எதிரானவர். அவரை பொறுத்தவரை சிவன் ஒரு அழுக்கு சந்நியாசி. மரியாதைக்குரிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்வதற்கல்ல. ஆனால் இது சதியின் சிவன் மீதான அன்பை பாதிக்கவில்லை. மேலும் அவள் தந்தை எதிர்த்தாலும் அவள் அவரை மணந்து கைலாச பர்வதத்தில் சிவபெருமானுடன் வாழத் தொடங்கினாள். பிறகு திருமணமாகி சில ஆண்டுகளுக்கு பிறகு அவளுடைய தந்தை தட்ச பிரஜாபதி ஒரு பெரிய யாகம் நடத்துகிறார். அதில் அனைத்து கடவுள்களும் தெய்வங்களும் அழைக்கப்பட்டனர். அவள் பெற்றோரை தவறவிட்டால் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அவள் வீட்டிற்கு சென்று அவர்களை பார்க்க விரும்பினாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு அழைப்பு வரவே இல்லை. சதியால் அதை நம்ப முடியவில்லை. ஒருவேளை தவறு நடந்திருக்கலாம் என்று நினைத்தாள். ஒருவேளை அது வெளிப்படையாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், மகள்கள் எப்போதும் தங்கள் வீடுகளில் வரவேற்கப்படுகிறார்கள் இல்லையா? எனவே அழைப்பு வரவில்லை என்றாலும் கூட நாங்கள் அங்கு எதிர்பார்க்கப்படாமல் இருக்கலாம். நாங்கள் அங்கு செல்லக்கூடாது என்று சிவன் உண்மையிலேயே அவளிடம் சொல்ல முயன்றாலும் அவள் பெற்றோரிடம் சென்று பார்க்க முடிவு செய்கிறாள். ஆனால் சதி கேட்கவில்லை. சிவனின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் வீட்டிற்கு சென்றாள். திருமணமாகி பல மாதங்களுக்கு பிறகு தன் பெற்றோரை சந்திக்கும் ஆர்வத்தில் இருந்தவள். அவள் வந்த கணம் தன் தந்தையிடமிருந்து மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த அனைத்து உறவினர்களிடமிருந்தும் குளிர்ந்த தோள்களை பெற்றாள். அம்மா தான் அவளை வரவேற்று அணைத்து கொண்டாள். ஆனால் சதி தன் சொந்த வீட்டில் வர வேண்டாம் என்ற எண்ணம் தாங்க முடியாமல் மனம் உடைந்தாள். அவள் வளர்ந்த அதே வீடு, அந்த அழகான நினைவுகள் இருந்த அதே வீடு, அவள் மிகவும் நேசித்த அவளுடைய சொந்த தந்தை அவளை அவமானப்படுத்தி அவளுடைய கணவனை தேர்ந்தெடுத்ததை அவமானப்படுத்தினார். சதி தாங்க முடியாமல் எரிந்து கொண்டிருந்த பெரும் நெருப்பில் நுழைந்து தன்னைத்தானே எரித்து கொண்டாள். இந்த செய்தி சிவபெருமானுக்கு எட்டிய உடனே அவர் கோபமடைந்து அங்கு வந்து சேர்ந்தார். இதனால் கோபமடைந்த அவர் தனது மனைவியின் பாதி எரிந்த சடலத்தை நெருப்பில் இருந்து வெளியே எடுத்தார். கோபம் கொண்ட அவர் வீரபத்ரன் கடவுள் உருவத்தை எடுத்து அங்கு பெரும் அழிவை ஏற்படுத்தினார். அதனால் அவர் தக்ஷ பிரஜாபதியின் தலையை கூட வெட்டினார். அரைகுறையாக எரிந்து கொண்டிருந்த மனைவியின் சடலத்தை ஆத்திரத்தில் இழுத்துச் சென்றான். வகையில் சதியின் வெவ்வேறு உடல் பாகங்கள் வெவ்வேறு இடங்களில் விழுந்தன. இந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் 52 சக்தி பீடங்கள் உள்ளன. விஷ்ணுவின் தலையீட்டின் காரணமாக தட்ச பிரஜாபதி பின்னர் மன்னிக்கப்பட்டு அவருக்கு ஒரு ஆட்டுக்கடாவின் தலை வழங்கப்பட்டது. அனைத்து தேவர்கள் முன்னிலையிலும் அவர் தனது யாகத்தை முடித்தார். சதி மீண்டும் இமயமலையின் மகளாக பிறந்தார். அவள் இமயமலையின் மகள் என்று பொருள்படும் சைலபுத்ரி என்றும் அழைக்கப்பட்டாள். அதே அவதாரத்தில் அவளுக்கு பார்வதி மற்றும் ஹேமாவதி என்ற 2 பெயர்கள் இருந்தன. இந்த பிறவியிலும் அவள் சிவபெருமானை மணந்தாள்.
ஷைலபுத்ரி துர்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நவராத்திரி விழாவின் முதல் நாளில் நாங்கள் அவளை பிரார்த்தனை செய்கிறோம். அவள் அபார சக்தி வாய்ந்தவள். நந்தி என்ற காளையின் மீது ஏறி திரிசூலத்தையும் தாமரையும் ஏந்துகிறாள். அவள் பல பெருமைகளுக்கு பெயர் பெற்றவள். இரண்டாம் நாள் நவராத்திரி கதை. தேவி பிரம்மச்சாரிணி. தேவி பிரம்மச்சாரிணி என்பது துர்காவின் வடிவமாகும். இது நவராத்திரியின் 9 நாள் திருவிழாவின் 2வது நாளில் கொண்டாடப்படுகிறது. தன் முந்தைய பிறவியில் சதியாக தன்னைத்தானே எரித்து கொண்ட பிறகு அவள் மீண்டும் பிறந்தாள். இம்முறை மலைகளின் ராஜாவான இமயமலைக்கு பிறந்தாள். இந்த பிறவியில் பார்வதி என்றும் இந்த பிறவியில் பார்வதி பிரம்மசாரிணி என்றும் பெயர் பெற்றாள். இங்குள்ள பிரம் என்றால் தபஸ்யா என்று, சரிணி என்றால் பெண் பக்தை, தீவிர பெண் பக்தை என்று பொருள். ஒரு நாள் பார்வதியை நாரத முனிஜி தரிசித்தார். நாரத முனிஜி அவளிடம், இந்த பிறவியிலும் நீ சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் அதற்காக நீ கடுமையாக தவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். உடனே பார்வதி எந்தவித தவத்திற்கும் தயார் என்று முடிவு செய்தாள். அவள் கடுமையாக தவம் செய்தால் அது சாதாரண தபஸ்யா இல்லை. அவளது தபஸ்யா 1000 ஆண்டுகள் நீடித்தது. முதல் 1000 வருடங்கள் பழங்கள் மற்றும் பூக்களை மட்டுமே சாப்பிட்டாள். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டாள். அடுத்த 3000 ஆண்டுகளுக்கு காய்ந்த இலைகளை மட்டுமே சாப்பிட்டாள். இந்த வகையான தபஸ்யா அல்லது தவம் வேறுபட்டது. இது போன்ற தபஸ்யாவை யாரும் பார்த்ததில்லை. 3000 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் இலைகளை மட்டுமே சாப்பிட்டாள். அவள் தண்ணீரை துறந்தாள், உணவை துறந்தாள். அவளுடைய வாழ்க்கையின் நோக்கம் கடுமையான தவமானது. அவள் பலவீனமானவள் மற்றும் முற்றிலும் மெலிந்தாள். ஒரு முறை அவளது தாய் அவளை சந்திக்க சென்ற போது அவளை பார்த்து, அவள் நொறுங்கிவிட்டதாய். ஓ மா! இந்த குறிப்பினால்தான் சில சமயங்களில் பார்வதிக்கு உமா என்று பெயர் வந்தது. இலைகளை உண்பதை விட்டுவிட்டு தனக்கென இன்னொரு பெயரை சம்பாதித்து கொண்டாள். பெயர் அபர்ணா, இலைகள் இல்லாமல் வாழ்பவள். பல வருட தவத்திற்கு பிறகு பிரம்மா மகிழ்ந்தார். அவர் அவளை தரிசித்து அவளுடைய தவத்தால் சிவபெருமானும் மகிழ்ந்தார். தங்களுக்கு பிரம்மாவின் ஆசி கிடைத்தது. இருவரும் இந்த பிறவியில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசீர்வதித்தார். பிரம்மச்சாரிணி மகத்தான தியாகம், தவம், தனிமை, தூய்மை ஆகியவற்றின் சின்னம். நவராத்திரியின் 2ஆம் நாளில் கடவுளை நோக்கி தவம் செய்வதிலும், நாம் விரும்புவதையும் தியாகத்தையும் நோக்கியும் தனிமையை நோக்கியும் முழுமையாக கவனம் செலுத்தும் அளவுக்கு பலத்தை தரும்படி அவளிடம் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வடிவத்தில் அவள் ஒரு கையில் ஜெபமாலையையும் மற்றொரு கையில் கட்டளையையும் ஏந்துகிறாள். மக்கள் அமைதி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்காக அவளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். நவராத்திரியை பின்பற்றும் பலர் 9 நாட்களும் விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் உணவின்றி சில சமயங்களில் தண்ணீர் கூட இல்லாமல் தவிக்கின்றனர். அந்த நாட்களில் அவர்கள் கவனம் செலுத்துவதற்கும் அவர்கள் விரும்பியவதை சமாளிக்கவும் வலிமைக்காக பிரம்மச்சாரிணி தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். 3வது நாள் நவராத்திரி கதை. அதாவது தேவி சந்திரகாந்தா. நவராத்திரியின் புனிதமான கொண்டாட்டம் அல்லது திருவிழாவின் 3வது நாளில் நாம் தேவி சந்திரகாந்தாவிடம் பிரார்த்தனை செய்கிறோம். சந்திரகாந்தா அதன் நெற்றியில் பிறை வடிவ சந்திரனால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு கோயிலின் மணியை போன்றது. எது காந்தா? சந்திரகாந்தா என்ற பெயர் எப்படி வந்தது? இந்த வடிவத்தில் துர்கா தேவி மற்றொரு அவதாரம் எடுத்தது எப்படி? முந்தைய பிறவிகளில் ஒன்றில் துர்கா தேவி சதியாக பிறந்தாள். அவள் தன்னைத்தானே எரித்து கொண்டாள். அவள் மீண்டும் பிறந்தபோது அவள் மலைகளின் கடவுளாக ஹிமவானுக்கும் மேனாவுக்கும் பிறந்தாள். ஹிமவானும் மேனாவும் கடுமையாக தவம் செய்து ஆதிசக்தியை வேண்டிக் கொண்டதாகவும் துர்காதேவி அவர்களுக்கு பார்வதி என்ற மகளாக பிறந்ததாகவும் கூறப்படுகிறது. நாரத் முனிஜியின் வற்புறுத்தலின் பேரில் பார்வதி சிவபெருமானின் அன்பை பெறுவதற்காக கடுமையான தவம் செய்தார். பின்னர் கடுமையான தவத்திற்கு பிறகு சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அவர் சதியை இழந்த பிறகு சிவபெருமானை பிரிந்து விட்டார். அதற்கு மேல் அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அதனால் அவர் திருமண விழாவிற்கு ஹிமவன் மற்றும் மேனாவின் வீட்டிற்கு வந்தபோது அவர் மிகவும் பயமாக தோன்றினார்.
மெலிந்த கூந்தலுடன், உடல் முழுவதும் சாம்பல் படர்ந்திருந்தது. உடல் முழுவதும் பாம்புகள். திருமண அனைவரையும் அவரது தோற்றம் பயமுறுத்தியது. மேலும் அவரது திருமண ஊர்வலங்களில் துறவிகள், பேய்கள் மற்றும் பேய்கள் இருந்தன. ஹிமவன் மற்றும் மேனாவின் உறவினர்கள் சிலர் பயத்தில் மயங்கி விழுந்தனர். பார்வதிக்கு அவனை பார்த்ததும் வருத்தம், ஆம், பயமும் வந்தது. ஆனால் அவள் துவண்டு போக விரும்பவில்லை. இப்போது அல்ல, அந்த கடுமையான தவத்திற்கு பிறகு அல்ல. அதனால் அவள் மிகவும் பயங்கரமான வடிவத்தையும் எடுத்தாள். அவள் பெரியவள். அவள் ஒரு சிங்கத்தின் மீது அமர்ந்திருந்தாள். அவள் 10 கரங்களை வளர்த்தாள். அவள் ஒவ்வொரு கையிலும் வெவ்வேறு பொருள்களை ஏந்தினாள். ஒன்றில் திரிசூலம், ஒன்றில் தந்திரம், அம்பு, வில், வாள், தாமரை, ஆடு, மணி, கமண்டலம் மற்றும் அவள் தன் பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காக தன் 10வது கையை விட்டாள். பின்னர் அவள் கண்களை மூடி தூய்மையான இதயத்துடன் அவள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து அவனது அவதாரத்தை மாற்றும்படி கெஞ்சினாள். அவரது வடிவத்தை மாற்ற மிகவும் அழகாக இருக்கும் மாப்பிள்ளையாக அங்கு வந்ததற்கும் மேலும் அழகாக ஊர்வலம் வருவதற்கும் சிவபெருமான் அவளது வேண்டுதலை கேட்டு உடனே தனது அழகிய அவதாரமாக மாறினார். அவரது திருமண ஊர்வலமும் கடவுள்கள், தெய்வங்கள், தேவர்கள், தேவியர்களை உள்ளடக்கியது. மேலும் இருவரும் வெகு விமர்சையாக திருமணம் செய்து கொண்டனர். நவராத்திரியின் 3வது நாளாக அன்று, அப்போதிலிருந்து தேவி துர்காவின் 3வது அவதாரமான ஆதிசக்தி, தேவி துர்காவின் 3வது அவதாரமான மா சந்தரகாண்டாவை கொண்டாடுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். பக்தர்கள் மா சந்தரகாந்தாவை தூய இதயத்துடன் பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் தங்கள் வாழ்வில் இருந்து அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அகற்றுவதாக கூறப்படுகிறது. அவர்களின் அனைத்து பாவங்களும், அனைத்து பேய் உபத்திரவங்களும், எதிர்மறையான அனைத்தும், அவர்களின் மனச்சோர்வு, அவர்களின் மனக்கவலை, இன்னல்கள் மற்றும் தொல்லைகள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. அவள் சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் போது அவள் நேர்மறையாக வெளிப்படுத்துகிறார். அவள் கடுமையான தன்மையை வெளிப்படுத்துகிறாள். ஆனாலும் அவளிடம் தாய்மையின் ஒளி இருக்கிறது. தன் பக்தர்களை நோக்கி அவள் உண்மையை உரைக்கிறாள். நாள், அதாவது 4ஆம் நாள், நவராத்திரியின் கதை. மா குஷ்மாண்டா. இந்தியாவில் கொண்டாடப்படும் நவராத்திரியின் 9வது நாள் திருவிழாவின் 4வது நாளில் வழிபடும் துர்காவின் ஒரு வடிவத்தின் தேவி மா குஷ்மாண்டா. மா குஷ்மாண்டா புன்னகை தேவி என்றும் அழைக்கப்படுகிறார். அவரது பெயர் 3 சிறிய வார்த்தைகளாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கு என்றால் சிறியது, உஷ்மா என்றால் சிறிய மற்றும் புன்னகை, மற்றும் ஆண்டா என்றால் ஒரு சிறிய அண்ட முட்டையாக மொழிபெயர்க்கப்படும் முட்டை. உண்மையில் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் மா குஷ்மாண்டா என்று நம்பப்படுகிறது. ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருள் மட்டுமே இருந்தபோது மா குஷ்மாண்டா தனது ஆற்றலை பயன்படுத்தி ஒரு சிறிய அண்ட முட்டையை உருவாக்கியது. இது நாம் வாழும் பிரபஞ்சமாகும். சூரியன் மையத்தின் மையப்பகுதியில் மா குஷ்மாண்டா வசிப்பதாகவும் அவள்தான் சூரியனுக்கு திசையை வழங்குவதாகவும் நம்பப்படுகிறது. அவள்தான் பிரபஞ்சம் முழுவதும் அரவணைப்பையும் ஆற்றலையும் தருகிறாள். எதுவும் இல்லாத காலத்தின் தொடக்கத்தில் மா குஷ்மாண்டா பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிறகு அவள் 3 உயிர் வடிவங்களை உருவாக்கினாள். அவள் இடது கண்ணிலிருந்து மா மகாகாளி என்ற உக்கிரமான தேவியை உருவாக்கினாள். அவளுடைய 3வது கண்ணிலிருந்து, அவள் நெற்றியிலிருந்து அவள் மாவை உருவாக்கினாள். அவளுடைய வலது கண்ணிலிருந்து ஒரு கருணையும் புன்னகையும் கொண்ட மா மகா சரஸ்வதி தேவியை உருவாக்கினாள். பின்னர் அவள் இந்த 3 வாழ்க்கை வடிவங்களை பார்க்க ஆரம்பித்தாள். மகாலட்சுமி, மகாகாளி, மகா சரஸ்வதி ஆகிய இந்த 3 உயிர்களும் பூமியின் முதல் 3 உயிர் வடிவங்கள். அவள் மகாகாளியை பார்த்தால் மகாகாளியிலிருந்து ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தனர். ஆணுக்கு 5 தலைகளும் 10 கைகளும் இருந்தன. அவள் அவனுக்கு சிவன் என்று பெயரிட்டாள். பெண்ணுக்கு 1 தலை மற்றும் 4 கைகள் உள்ளன. அவளுக்கு சரஸ்வதி என்று பெயரிட்டாள். பிறகு மகாலட்சுமியை பார்த்தாள். அவளிடமிருந்தும் ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள். ஆணுக்கு 4 தலைகள் மற்றும் 4 கைகள் இருந்தன. அவள் அவனுக்கு பிரம்மா என்று பெயரிட்டாள்.
பெண்ணுக்கு ஒரு தலை மற்றும் 4 கைகள் உள்ளன. அவளுக்கு லக்ஷ்மி என்று பெயரிட்டாள். பின்னர் மா குஷ்மாண்டா மகா சரஸ்வதியை பார்த்தாள். மேலும் அவளிடமிருந்து ஒரு ஆணும் பெண்ணும் தோன்றினர். ஆணுக்கு ஒரு தலை மற்றும் 4 கைகள் இருந்தன. அவனுக்கு விஷ்ணு என்று பெயரிட்டாள். மேலும் பெண்ணுக்கு ஒரு தலை மற்றும் 4 கைகள் இருந்தன. அவளுக்கு சக்தி என்று பெயரிட்டாள். பின்னர் அவள் சிவனுக்கு சக்தியையும், பிரம்மாவுக்கு சரஸ்வதியையும், விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியையும் மனைவியாக காட்சியளித்தாள். இந்த 3 பிரபஞ்சத்தின் மற்ற பகுதிகளை உருவாக்கியது என்று நம்பப்படுகிறது. பின்னர் மா குஷ்மாண்டா அந்த மூவரையும் மீண்டும் தன்னுள் உள்வாங்கினார். மகாகாளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி அனைவரையும் மீண்டும் தன்னுள் உள்வாங்கினாள். பின்னர் அவள் சக்தியின் ஒரு கோலமாக, வடிவத்தின் கோலமாக சக்தியுடன் இணைந்தாள் என்று நம்பப்படுகிறது. அன்றிலிருந்து மா குஷ்மாண்டா முழு பிரபஞ்சத்திற்கும் அரவணைப்பையும் ஆற்றலையும் வழங்குவதாக நம்பப்படுகிறது. நவராத்திரியின் 4வது நாளில் மா குஷ்மாண்டாவிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அவள் தன் பக்தர்களின் வாழ்க்கையில் இருந்து அனைத்து தடைகளையும் நீக்குகிறாள். மா குஷ்மாண்டா 8 கரங்களை உடையவள். இந்த 8 கரங்களில் கமண்டலம், வில், அம்பு, அமிர்தம், தாமரை, ஜபமாலை, வட்டு மற்றும் சூலாயுதம் ஆகியவற்றை ஏந்தியிருக்கிறாள். அவள் சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறாள். அதனால் அவளுடைய பக்தர்கள் அவளைப் போலவே அச்சமற்றவர்களாக இருக்கின்றனர். 5ஆம் நாள். நவராத்திரியின் கதை. மா ஸ்கந்தமாதா. நவராத்திரியின் 9வது நாள் திருவிழாவில் 5ஆம் நாளில் மா ஸ்கந்தமாதா வழிபடுகின்றனர். ஸ்கந்தா என்றால் சிவன் மற்றும் பார்வதிக்கு முதல் குழந்தையாக இருந்த கார்த்திகேயா மற்றும் மாதா என்றால் தாய். எனவே ஸ்கந்தமாதா அடிப்படையில் பார்வதி தேவியின் கதை. சதி தன்னைத்தானே எரித்து கொண்ட பிறகு சிவன் உலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டார். அவர் ஸ்தவஸ்தியத்தில் ஆய்ந்தார். என்ன நடக்கிறது என்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. துறவியாக வாழ்ந்தார். அந்த நேரத்தில் சூரபத்மன் மற்றும் தாரகாசுரன் என்ற 2 அரக்கர்கள் இருந்தனர். அவர்களை அழிக்க முடியாத வரம் கிடைத்தது. உண்மையில் சிவன் மற்றும் பார்வதியின் சந்ததியினர் மட்டுமே அவர்களை கொல்ல முடியும். இருப்பினும் சிவன் உலகத்திலிருந்து தன்னை முழுமையாக துண்டித்து கொண்டபோது அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் மிகவும் கவலைப்பட்டனர். தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன் ஆகிய 2 அரக்கர்களை அவர்களால் ஒருபோதும் விடுவிக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அப்போதுதான் அவர்கள் அனைவரும் விஷ்ணுவிடம் சென்று தீர்வு காணுமாறு வேண்டினார்கள். விஷ்ணு பகவான் அவர்களிடம் இது முற்றிலும் அவர்களின் தவறு என்று கூறினார். சிவனும் சதியும் இல்லாமல் தக்ஷ பிரகாபதியின் யாகத்திற்கு செல்லாமல் இருந்ததால் இப்படி நடந்திருக்காது. சதி தன்னை ஒருபோதும் தீக்குளித்து கொண்டிருக்க மாட்டாள். சிவன் எல்லோரிடத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்க மாட்டார். அதனால் விஷ்ணுவுக்கு தீர்வு இல்லை. அப்போதுதான் நாரத் முனிஜி சென்று மீண்டும் பிறந்த பார்வதியிடம் அவள் சதியின் மற்றொரு அவதாரம் என்றும் இந்த முறை அவள் மலைகளின் கடவுளுக்கு பிறந்தாள் என்றும் கூறினார். நாரத் முனிஜி பார்வதியை தரிசித்து இந்த ஜென்மத்திலும் தன் வாழ்க்கையின் அன்பான சிவனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இருப்பினும் கடுமையான தபஸ்யம் தேவைப்படும். பார்வதி உண்மையில் சிவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். மேலும் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தபஸ்யா கடுமையான தவம் செய்தார். அதன் பிறகு சிவன் இறுதியாக அவர் மனம் திரும்பினார். மேலும் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் இணைந்தபோது ஒரு குருட்டு விதை, ஒரு சக்தி வாய்ந்த விதை பிறந்தது. இந்த விதை மிகவும் பிரகாசமாக இருந்தது. அதன் கதிர்வீச்சிலிருந்து சிவன் மற்றும் பார்வதிக்கு குழந்தை பிறக்கும் என்பதால் அந்த விதையை பராமரிக்கும் பணியை அக்னி பகவான் வழங்கினார். இருப்பினும் அக்னி விதையின் பிரகாசத்தை தாங்க முடியாமல் கங்கையின் உதவியை பெற்றனர். கங்கை விதையை பார்த்து கொண்டாள். பின்னர் பார்வதி தானே நீராக உருவெடுத்தாள். ஏனென்றால் சிவனுடன் இணைந்தால் பிறந்த விதையை அவளால் மட்டுமே சுமக்க முடியும். பின்னர் கார்த்திகேயர் பிறந்தார். அவருக்கு 6 முகங்கள் இருந்தன. மேலும் அவரை 6 தாய்மார்கள் கிருத்திகாஸ் என்று அழைக்கிறார்கள். அதனால் அவருக்கு கார்த்திகேயர் என்ற பெயர் வந்தது.
தென்னிந்தியாவில் கார்த்திகேயர் முருகன் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் கடவுளின் இராணுவத்தின் தளபதி. அவர் எப்போதும் மிகவும் சக்தி வாய்ந்தவர். மேலும் அவர் அனைத்து தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் மட்டுமல்ல, அபரிதமான அறிவையும் கொண்டவர். அவர் சிறிது வளர்ந்ததும் அறிவை பெறுவதற்காக பிரம்மாவிடம் சென்றார் என்று கூறப்படுகிறது. மேலும் முதல் நாள் பிரம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டார். அவரிடம் ஓம் என்பதன் பொருளை பிரம்மா 12,000 ஸ்லோகங்களை அவருக்கு விளக்கினார். ஆனால் கார்த்திகேயர் திருப்தி அடையவில்லை. எனவே அவர் தனது தந்தையான சிவபெருமானிடம் சென்று அவரிடம் கேட்டார். சிவன் 12 லட்சம் ஸ்லோகங்களில் ஓம் என்பதன் அர்த்தத்தை விளக்கினார். ஆனால் கார்த்திகேயன் திருப்தி அடையவில்லை. ஆனால் அதற்குள் அவர் ஓம் என்பதன் பொருளை கண்டுபிடித்து 12 கோடி ஸ்லோகங்களில் அனைவருக்கும் விளக்கினார். அதுதான் கார்த்திகேயர். எப்போதும் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால்தான் ஸ்கந்தமாதாவை வேண்டிக் கொண்டால் தானாகவே கார்த்திகேயனிடம் பிரார்த்தனை செய்துவிடும் என்று நம்பப்படுகிறது. ஸ்கந்தமாதாவுக்கு 4 கைகள் உள்ளன. ஒரு கையில் கார்த்திகேயனை குழந்தையாக ஏந்தி, 2வது மற்றும் 3வது கையில் தாமரையை ஏந்தி, 4வது கையில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஸ்கந்தமாதா சிங்கத்தின் மீது ஏறி தாமரை மீது அமர்ந்தாள். ஸ்கந்தமாதா ஒரு சக்தி வாய்ந்த கடவுளின் சக்தி வாய்ந்த தாய் என்று நம்பப்படுகிறது. எனவே அவர் நவராத்திரியின் 5வது நாளில் வழிபடப்படுகிறார். நாள் 6. நவராத்திரியின் கதை. மா காத்யாயனி. நவராத்திரியின் 9வது நாள் இந்து பண்டிகையின் 6வது நாளில் மா காத்யாயினி வழிபடப்படுகிறது. நவராத்திரியின் போது வழிபடும் துர்காவின் மிகவும் பிரபலமான வடிவங்களில் ஒன்று மா காத்யாயனி. மகிஷாசுரனை கொன்று முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மா காத்யாயினி பிறந்தாள் என்று நம்பப்படுகிறது. கதை இப்படி செல்கிறது. ஒரு காலத்தில் காத்யாயன் என்ற முனிவர் இருந்தார். அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. மேலும் அவர் மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மாவிடம் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு அற்புதமான குழந்தை பிறக்கும் என்று அவர் ஆசீர்வதித்தார். ஒரு குழந்தை அவரை மிகவும் பெருமைப்படுத்தும். இதற்கிடையில் மகிஷாசுரன் அரக்கன் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான். அதனால் தேவர்களும் அவரை கண்டு பயந்தார்கள். அவர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளிடம் சென்று தீர்வு காணுமாறு மன்றாடினார்கள். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் தங்கள் ஆற்றல்களை ஒன்றிணைத்து ஒரு பெண் வடிவத்தை உருவாக்கினார். இந்த பெண் வடிவம் மிகவும் பிரகாசமாக இருந்தது. 1000 சூரியங்களைப் போல பிரகாசமாக இருந்தது. அவளுக்கு 18 கைகள் இருந்தன. அவள் கடுமையான கண்கள் உடையவள். அவள் சிங்கத்தின் மீது ஏறி மகிஷாசுரனை போரில் தோற்கடிக்கும் வரம் பெற்றாள். போருக்கு செல்வதற்கு முன் அனைத்து தேவர்களுக்கும் அவளுக்கும் பல வரங்களை அளித்தனர். சிவன் அவளுக்கு ஒரு வலிமையான திரிசூலத்தை கொடுத்தார். விஷ்ணு அவளுக்கு ஒரு சுதர்சன சக்ராவை கொடுத்தார். பிரம்மா அவளுக்கு ஒரு தண்ணீர் பானை மற்றும் ஜெபமாலை கொடுத்தார். வருணன் அவளுக்கு ஒரு சங்கு அல்லது சுக்கு அக்னி கொடுத்தார். அவளுக்கு டார்ட் கொடுத்தான். சூர்யா அவளுக்கு ஒரு அம்பு கொடுத்தான். வாயு அவளுக்கு ஒரு வில் கொடுத்தான். இந்திரன் அவளுக்கு ஒரு தண்டர் போல்ட்டை கொடுத்தான். குபேரர் அவளுக்கு ஒரு சூராயுதத்தை கொடுத்தான். கால் அவளுக்கு ஒரு வாள் மற்றும் கேடயத்தை கொடுத்தான். விஸ்வகர்மா அவளுக்கு ஒரு போர்க்கோடாரியை கொடுத்தான். அவள் சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறாள். அவள் கடுமையானவள். அவள் மகேஸ்வரனுடன் பெரும் போருக்கு சென்றார் என்று கூறப்படுகிறது. காத்யாயனுக்கும் மகேஸ்வரனுக்கும் இடையே பல நாட்கள் போர் நடந்து கடைசியில் அவன் தலையை வெட்டி அவனை வென்றாள். காத்யாயினி மகிஷாசுர மர்த்தினி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் மகேஸ்வரனை கொன்று வென்றாள் மற்றும் அவளது கொண்டாட்டம், அவரது வெற்றி இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாள் ஒரு பெண் கொடூரமாக உருவம் எடுத்து அவள் பூமியில் இறங்கினாள். அவள் மகேஸ்வரனை போன்ற பயங்கரமான அரக்கனை வென்றாள். மா காத்யாயினிக்கு 4 கைகள் உள்ளன. ஒன்றில் அவள் ஒரு வாயை பிரித்திருக்கிறாள். மற்றொன்றில் அவள் தாமரையை பிரித்திருக்கிறாள். 3வது கையால் அவள் பக்தர்களை ஆசீர்வதிக்கிறாள். 4வது கையால் அவர்களை காக்கிறாள். நாள் 7. நவராத்திரியின் கதை. மா காலராத்திரி. நவராத்திரியின் 7வது நாளில் துர்கா தேவியின் 7வது அவதாரமான காலராத்திரியை காலாத்திரி என்றும் உச்சரிக்கப்படுகிறது. அதை கொண்டாடுகிறோம். அவள் சுபங்காரி என்றும் அழைக்கப்படுகிறாள். காலாத்திரி தேவி துர்கையின் உக்கிரமான வடிவம். அவள் தீமையை அழிப்பவள். மா காலாத்திரி இரவு போல் கருப்பு மற்றும் 3 ஒளியும் கண்கள் கொண்டது.
அவள் நெருப்பை வெளியேற்றுகிறாள். அவளுக்கு 4 கைகள் உள்ளன. ஒன்றில் அவள் ஒரு இடியை வைத்திருக்கிறாள், மற்றொன்றில் அவள் ஒரு வாளை வைத்திருக்கிறாள். அவளது மற்ற 2 கைகளும் முத்திரையில் கிடப்பதாக சில கதைகள் கூறுகின்றன. ஒன்று அபயவில், அவளது அச்சமின்மையை குறிக்கும். மற்றொன்று வரதாவில், அவளுடைய கருணையின் அடையாளமாக இருக்கிறது. அவள் ஒரு கையை பிடிப்பிருக்கும், மற்றொரு கையை பாதுகாப்பதற்காகவும் பயன்படுத்துகிறாள் என்று சிலர் கூறுகிறார்கள். அசுரர்களான ஷும்பா மற்றும் நிசும்பா ஆகியோர் தேவலோகத்தின் மீது படையெடுத்து இந்திரனின் ராஜ்யத்தை அழித்த பிறகு இந்த 2 அசுரர்களும் எந்த மனிதனும் கடவுளும் தங்களை கொல்ல முடியாத வரம் பெற்றதால் தேவர்கள் உதவியற்றவர்களாக இருந்தனர். தேவர்களை அச்சத்திலிருந்து காப்பாற்ற இந்திரன் பார்வதியை சந்தித்து நிலைமையை கூறினான். காளி என்று அழைக்கப்படும் சண்டியை அரக்கர்களை சமாளிக்க பார்வதி அனுப்பினார். இருப்பினும் ஷும்பா மற்றும் நிசும்பன் ஏற்கனவே போர்க்களத்தில் சந்தா மற்றும் முண்டா என்று 2 அரக்கர்களை அனுப்பியுள்ளனர். சண்டி அசுரர்களை கொன்று சாமுண்டா என்ற பெயரை பெற்றாள். அவள் பின்னர் ரத்தபீஜ் என்ற மற்றொரு அரக்கனை எதிர்கொண்டாள். ரத்தபீஜுக்கு ஒரு விசித்திரமான மற்றும் சக்தி வாய்ந்த வரம் இருந்தது. அவரை ஒருபோதும் அழிக்க முடியாது. இரத்தபீஜன் ரத்தம் சிந்தப்பட்டு அது தரையுடன் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் ஒரு புதிய இரத்த பீஜ் வெளிப்படும். இதனால் கோபமடைந்த மா காலாத்திரி அவரை தாக்கியதும் அவள் குனிந்து அவனது இரத்தம் தரையில் படுவதற்குள் குடித்தாள். அது இரத்த பீஜனின் முடிவு. மா காலாத்திரி பின்னர் ஷும்பா மற்றும் நிசும்பாவை கொன்று தேவலோகத்தில் அமைதியை நிலைநாட்டினார். நாள் 8 நவராத்திரி கதை. மா மகாகௌரி. நவராத்திரியின் 9வது நாள் திருவிழாவின் 8வது நாளில் நாங்கள் கொண்டாடுகிறோம் மற்றும் மா மகாகௌரியை பிரார்த்தனை செய்கிறோம். மகா என்றால் மிகவும் மற்றும் கௌரி என்றால் நியாயமானது. இது பார்வதி ஜியின் கதை. ஒருமுறை காலாத்திரி வடிவில் பார்வதி ஜி அனைத்து அசுரர்களுடன் சண்டையிட்டு கொண்டிருந்த போது அவள் திரும்பி வந்தபோது அவளுடைய தோல் முற்றிலும் கருமையாகிவிட்டதால் அவளால் அந்த கருமையான தோலை அகற்ற முடியவில்லை. அவள் கணவன் சிவபெருமான் அவளை கொஞ்சம் கேலி செய்தார். அவளை கேலி செய்து காளி என்று அழைத்தாள். இருப்பினும் இது உண்மையில் அவளை கோபப்படுத்தியது மற்றும் அவள் பிரம்மதேவிடம் சென்றால் அவளிடம் பிரார்த்தனை செய்தாள். அவனிடம், நான் இந்த கருமையான சருமத்தை அகற்ற விரும்புகிறேன், என்னை மீண்டும் ஒரு முறை நியாயப்படுத்து. கடுமையான தவத்திற்கு பிறகு பிரம்மா மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பார்வதியை ஆசீர்வதித்தார். இமயமலையில் உள்ள மானசரோவர் ஏரியில் சென்று நீராட வேண்டும் என்று அவர் கூறினார். இமயமலையில் உள்ள மானசரோவர் ஏரியில் பார்வதி காலடி எடுத்து வைத்த கணத்தில் அவளது கருமையான தோல் அவளிடமிருந்து பிரிந்து மாயமான பெண் வடிவத்தை எடுத்து இந்த பெண் கௌசகி என்று அழைக்கப்பட்டார். கௌசகி 2 பயங்கரமான அரக்கர்களான சும்பன் மற்றும் நிசும்பனை அழிக்கச் சென்றாள். சும்பனும் நிசும்பனும் பிரம்மாவிடம் இருந்து எந்த மனிதனாலோ கடவுளாலோ அரக்கராலோ தெய்வத்தாலோ கொல்ல முடியாத வரம் பெற்றனர். அப்படித்தான் கௌசகி அவர்களை கொன்றாள். ஒருமுறை பார்வதி நதியில் குளித்தவுடன் மிகவும் பிரமிக்க வைக்கிறாள். அவளுடைய தோல் இப்போதும் பளபளப்பாகவும் இருந்தது. மேலும் அவள் மீண்டும் ஒரு அழகான தோற்றமுடையவளாக மாறி மா மகாகௌரி என்று அழைக்கப்பட்டாள். மா மகாகௌரிக்கு 4 கரங்கள் உள்ளன. அவள் ஒரு கையில் திரிசூலமும் மறு கையில் டமருவும் ஏந்துகிறாள். அவள் ஒரு வெள்ளை காளையை சவாரி செய்கிறாள். அவள் கருணை மற்றும் ஒழுக்கத்தின் சின்னம். அது ஒரு அற்புதமான கதை இல்லையா? ஆனால் அது என்னை எதையோ சிந்திக்க வைக்கிறது. சொல்லுங்கள், அழகான தோல் உண்மையில் அழகின் அடையாளமா? அழகான சருமம் முக்கியமா அல்லது நல்ல இதயம் முக்கியமா? மகாகௌரிக்கு அபாரமான தைரியமும் அழகான இதயமும் இருந்ததாக நான் நினைக்கிறேன். அவளுடைய தோலின் நிறம் என்னவாக இருந்தாலும் அவள் முன்பும் பின்பும் பேய்களை அழித்தவள். நவராத்திரியின் நாள் 9. நவராத்திரி கதை. மா சித்திதாத்ரி. 9 நாட்கள் நீண்டிக்கும் இந்து பண்டிகையான நவராத்திரியின் 9வது நாளில் 9வது வடிவமான துர்கா தேவியை வணங்குகிறோம். துர்கா தேவியின் 9வது வடிவம் மா சித்திதாத்ரி. பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லாத காலத்தில் தொடக்கத்தில் இருள் மட்டுமே இருந்தது என்று கூறப்படுகிறது. பின்னர் மா குஷ்மாண்டா தனது பிரகாசமான புன்னகையை பயன்படுத்தி பிரபஞ்சத்தை உருவாக்கினார். மா குஷ்மாண்டா புனித மும்மூர்த்திகளையும் உருவாக்கினார். அவள் சிவன், பிரம்மா மற்றும் விஷ்ணுவை உருவாக்கினாள். மேலும் இந்த கடவுள்களின் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. பிரம்மா படைப்பவர், விஷ்ணு காப்பவர், சிவன் அழிப்பவர். இந்த கடவுள்கள் அனைவரும் படைக்கப்பட்டவருடன்
சிவன் சென்று மா குஷ்மாண்டாவிடம் பிரார்த்தனை செய்து அவளின் மேலும் பரிபூரணத்தை கேட்டார். அவர் மா குஷ்மாண்டாவை அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வழங்குமாறும் மேலும் பரிபூரணத்தை வழங்குமாறும் கேட்டார். அப்போதுதான் மா குஷ்மாண்டா மற்றொரு தெய்வத்தை உருவாக்கினார். அவள் மா சித்திதாத்திரியை உருவாக்கினார். மா சித்திதாத்திரி சிவனுக்கு 8 அல்லது அஷ்டத்திகள் மட்டுமல்ல 18 சித்திகள் அல்லது 18 பரிபூரணங்களுடன் அருள்பாலித்தார். இந்த 18 அஷ்டசித்திகள் அல்லது 8 பரிபூரணங்கள் மட்டுமல்ல, பகவான் கிருஷ்ணரால் வரையறுக்கப்பட்ட 2ஆம் நிலை பரிபூரணங்களான 10 சித்திகளையும் உள்ளடக்கியது. பின்னர் ஒரு அதிசயம் நடந்தது. சிவபெருமானின் உடலில் பாதி மா சித்திதாத்திரியுடன் இணைந்து அவள் சிவனின் பாதியானாள். பாதி பெண்ணாகவும் பாதி ஆணாகவும் இருக்கும் சிவனின் அந்த வடிவம் அர்த்தநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. மா சித்திதாத்திரி பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு 8 பரிபூரணங்கள் அல்லது அஷ்டசித்திகள் மற்றும் இந்த 8 சித்திகள் அதாவது பூரணங்கள். அனிமா ஒரு அணுவை போல சிறியதாக மாறும் திறன் கொண்டவள். மகிமா எல்லையற்ற பெரியதாக மாறும் திறன் கொண்டவள். கரிமா எல்லையற்ற கனமாக மாறும் திறன் கொண்டவள். லக்கிமா எல்லையற்ற ஒளியாக மாறும் திறன் கொண்டவள். பிரதி எங்கும் நிலைத்திருக்கும் திறன் கொண்டவள். பிரகம்பியா நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நிறைவேற்றும் திறன் கொண்டவள். இக்ஷித்வா இறைமை கொண்டவள். வசித்வா அனைத்தையும் வெல்லும் சக்தி கொண்டவள். அதனால்தான் ராம் நவமி அல்லது நவமி என்று அழைக்கப்படும் நவராத்திரியின் 9வது நாளில் மா சித்திதாத்திரி வழிபடப்படுகிறது. மா சித்திதாத்திரி தாமரையின் மீது அமர்ந்திருக்கிறார். அவளுடைய சிங்கம். அவளுக்கு 4 கைகள். ஒரு கையில் கடையும் ஒரு கையில் சக்கரத்தையும் ஒன்றில் தாமரையையும் ஒரு சுங்கத்தையும் ஏந்தியிருக்கிறாள். மா சித்திதாத்திரி வெறும் மனிதர்களால் வளப்படுகிறார் அல்ல. அவள் தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் அசுரர்களாலும் யக்ஷர்களாலும் சித்தர்களாலும் வழங்கப்படுகிறார். இதுதான் நவராத்திரி பற்றிய முழுமையான கதை. இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.